ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டென்ஸை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ரெண்டு விஷயமாக கற்றுக்க முடியும். ஒன்று அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை பார்த்த உடனே ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே அதனோட மீனிங் புரிகிறதுக்கு முன்னாடியே சில வார்த்தைகளை பார்த்துட்டு ஓகே இது இந்த டென்ஸில் தான் இருக்குது அப்படின்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. டோட்டலாக 12 டென்சஸ் சொல்லியிருக்கேன். 12 டென்சஸுக்கும் 12 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கணும். கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது. அதை ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கணும். இன்னொன்று எந்த டென்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அது ரூலாகவே இருக்குது. அந்த ரூலை நம்ம தனியாக படிக்கலாம். இப்போது இந்த லெக்சரில் நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த டென்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 12 டென்சஸ் இருக்குது. அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3 காலத்தையும் சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸுங்கிற ரகமாக 4 பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 12 டென்சஸில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் சிம்பிள் அப்படிங்கிறதும் இருக்கும், கண்டினியூஸ் அப்படிங்கிறதும் இருக்கும், பர்ஃபெக்ட்டுங்கிறதும் இருக்கும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த 4 காமன் வேரியேஷனில் தான் இந்த 3 காலத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குது. 4 கனெக்ஷன் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருப்போம். டூ வேர்ப், பி வேர்ப், ஹேவ் வேர்ப்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதை இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக சிம்பிள் அப்படின்னு நம்ம வரக்கூடிய டென்சஸ் எல்லாத்துலேயும் டூ வேர்ப் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் அப்படிங்கிறதுல பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுல ஹேவ் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரைமரி ஆக்சிலரியில் உள்ள 3ஐயும் இப்படி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டூ வேர்பை சிம்பிள் டென்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பி வேர்பை கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஹேவ் வேர்பை பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக 11 வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். டூ வேர்ப் படிக்காதவங்க அதை படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு இன்னொரு டென்ஸ் இருக்குது. இது பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அதில் என்ன வேர்பு வரணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல பர்ஃபெக்ட் இருக்குது, அதனால் ஹேவ் வேர்பு, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இருக்குது, ஸோ பி வேர்பு. இந்த பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் மிக்ஸ் பண்ணது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ முதல்ல சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் 3க்கும் தான் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒரு மிக்சர் ஆஃப் டென்சஸ், பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் மிக்ஸ் பண்ணுறது. இதுக்கப்புறமா ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்பை பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா அதில் ஆக்ஷன் வேர்பும் இருக்கும், ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெக்சரில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று செயலை சொல்லணும், இன்னொன்று காலத்தை சொல்லணும். அப்போ கண்டிப்பாக அங்கே ஆக்ஷன் வேர்பும் இருக்கும், ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். சில நேரம் ஒரே ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ இன்னொரு வேர்டு அங்கே ஹிடனாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்போ வேர்புங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அங்கே 2 இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, சிம்பிளுக்கு டூ வேர்ப், கண்டினியூஸுக்கு பி வேர்ப், பர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ் வேர்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நான் இப்போது சொன்ன மாதிரி, போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அங்கே ஆக்ஷன் வேர்பும் இருக்கும், ஆக்சிலரி ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ சிம்பிள் டென்சஸ், வெதர் இட் மே பி சிம்பிள் ப்ரெசன்ட் ஆர் சிம்பிள் பாஸ்ட் ஆர் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டூ வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப், இதுதான் சிம்பிளுக்கான ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளுக்கு டூ ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாச்சுன்னா கண்டினியூஸ் எப்போவுமே ஐஎன்ஜி இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் டென்ஸ்னால் கண்டிப்பாக ஐஎன்ஜி இருக்கும். பி வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. கண்டினியூஸ்னால் பி வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல பி வேர்ப் இருக்கும், கடைசியாக ஆக்ஷன் வேர்புக்கு அப்புறமா ஐஎன்ஜி இருக்கும். ஆக்ஷன் வேர்பு கூட ஐஎன்ஜி. ரீடுன்னு வந்ததுன்னா ரீடிங்னு நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். ஈட் அப்படின்னு வந்ததுன்னா ஈட்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா ஹேவ் வேர்ப் ப்ளஸ்
ஆக்ஷன் வேர்பு கண்டிப்பாக வரணும் இல்லையா? ஆக்ஷன் வேர்பு என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னாச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா V3 அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ரோட், ரிட்டன், அந்த தேர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, தட் இஸ் நோன் அஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்போவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கும். அப்போ இந்த மூணையும் திரும்ப ஒராட்ட பாருங்கள். ஆக்ஷன் வேர்ப் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் டூவோட மிக்ஸ் ஆகுது. கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பி தனியாக வருது, அதுக்கப்புறமா ஆக்ஷன் வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்குது. பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேவ் வேர்பு வருது, அதுக்கப்புறமா ஆக்ஷன் வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஸோ இந்த மூணை முதல்ல நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. டூ வேர்ப் வந்தால் சிம்பிள் டென்ஸ்னு அர்த்தம், பி வேர்ப் வந்தால் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம், ஹேவ் வேர்ப் வந்ததுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னு அர்த்தம். டூ வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப், பி வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ஐஎன்ஜியோடு இருக்கணும், ஹேவ் வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அங்கே இல்லை அப்படின்னாச்சுன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸே இல்லை. இப்போ இந்த ரெண்டு டென்ஸையும் பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் மிக்ஸ் ஆன ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஹேவ் வேர்பும் இருக்கணும், அங்கே பி வேர்பும் இருக்கணும். சரியா? அப்போ பர்ஃபெக்ட்டுக்கான ஸ்ட்ரக்சரை முதல்ல எழுதியிருக்கோம். ஹேவ் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். ரெண்டாவதாக பி ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ஐஎன்ஜி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி எழுதின அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகும், கிட்டத்தட்ட 4-5 வார்த்தைகள் ஆயிரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் இடையில நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன இருக்குது, ஹேவ் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பி வேர்ப் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்குது, பி ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்குது. இப்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தையாக மாற்றுறாங்க. அதாவது பி எடுத்துக்கிறாங்க, இங்கே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ஒரு வேர்டு வந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்க முடியும். ஐஎன்ஜி வந்தால் தான் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்க முடியும். அப்போ இந்த டென்ஸுக்கு ரெண்டு டியூட்டி இருக்குது. ஒன்று வந்து பர்ஃபெக்ட் டென்ஸையும் சொல்லணும், அனதர் ஒன் ஐஎன்ஜி போட்டு கண்டினியூஸ்னும் சொல்லணும். அப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பியை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கிறாங்க. பியோடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். அப்போ அந்த ரெண்டையும் ஒரே ஃபார்மாக மாற்றிக்கிறாங்க. அது பியோடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பீன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ஐஎன்ஜி. இப்போ ஐஎன்ஜி போட்டு இதை கண்டினியூஸ்னு சொல்லியாச்சு, பீன் போட்டு இது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஹேவ் வேர்பும் இதுக்கு வந்து பர்ஃபெக்ட்டுக்காக வருது, பியும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இவ்வளவும் அடங்கினது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை முதல்லேருந்து பார்த்தோம்னா, டூ ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் சிம்பிள் டென்ஸ், பி ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ஐஎன்ஜியோடு வந்ததுன்னா கண்டினியூஸ் டென்ஸ், ஹேவ் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடு வந்ததுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுன்னா இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த நாளையும் ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் எவ்வளோ ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஜஸ்ட் 4. இதை வந்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 12 டென்சஸும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த 12 டென்சஸை நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் சிம்பிள்னா டூ வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப், இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால ஆக்ஷன் வேர்பை வெறும் வீன் நான் கொடுத்துருக்குறேன். கண்டினியூஸ் டென்ஸ் பி ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி, பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. இப்போ இதை இந்த 12 கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, மொதல் பாக்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லையா. பொதுவாகவே டூ வேர்போடைய ப்ரெசண்ட் டூ வேர்ப் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள். டூ, டஸ், டிட்டு. இதில் எதெல்லாம் ப்ரெசண்ட் அப்படின்னாச்சுன்னா டூவும் டஸ்ஸும் ப்ரெசண்ட், டிட்டு வந்து பாஸ்ட்டு. இது நம்ம டூ வேர்ப்லேயே பார்த்துட்டோம். திரும்பவும் அந்த இதெல்லாம் பார்க்காதவங்க அதை போய் படிச்சுட்டு வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் 2 ஃபார்ம் அப்போ வரும். ஏன்னா டூ டஸ் 2 இருக்கு இல்லையா, டஸ் ப்ளஸ் வேர்ப் இருக்கலாம், இல்லைன்னா டூ ப்ளஸ் வேர்ப் இருக்கலாம். அதுதான் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்க முடியும். அப்போ சிம்பிள் பாஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டூ வேர்ப் என்ன இருக்குது, டிட்டு தான் இருக்குது. அப்போ டிட் ப்ளஸ் வேர்ப் வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்யூச்சரை ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரே ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்குமா உருவாக்கப்பட்டது தான் அந்த ஸ்ட்ரக்சர். ஃப்யூச்சர் வந்து இது கூட வராது, அதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ டஸ் ப்ளஸ் வேர்ப், டூ ப்ளஸ் வேர்ப், இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு இருக்கும். டிட் ப்ளஸ் வேர்ப் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு இருக்கும். அப்போ கண்டினியூஸ் எப்படி இருக்கும், பி வேர்ப் ப்ளஸ்
verb ing இல்லையா? be verbல எத்தனை இருக்குது? 5 இருக்குது. is, are, am, was, were. இதில் எதெல்லாம் present? is, are, am வந்து present, was, were வந்து past. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போது is plus verb ing வரலாம், இல்லைனா are plus verb ing வரலாம், இல்லைனா am plus verb ing வரலாம். எங்கே is யூஸ் பண்ணணும், எங்கே ஆர் யூஸ் பண்ணணும், எங்கே ஆம் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். இப்போது பி வேர்போடைய பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர் தான். அப்போ அங்கே வந்து ரெண்டே ஸ்ட்ரக்சர் தான், வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இல்லைனா வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் வர முடியும். பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேவ் வேர்ப் ப்ளஸ் verb past participle. have verb என்னெல்லாம் இருக்குது? has, have, had. அப்போ has plus verb past participle, have plus verb past participle. இது ரெண்டில் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே present perfect tense. has plus verb past participle, have plus verb past participle. இது ரெண்டுமே present perfect tense. அப்போ have verbல ரிமைனிங் இருக்குது had. அப்போ past perfect எப்படி இருக்கும்? had plus verb past participle. இதுதான் வந்து past perfect. perfect continuous வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே எப்படி இருக்குது? have, been, verb ing. have verb என்னெல்லாம் இருக்குது? once again perfect tense பார்த்துக்கோங்க. has, have, had மூணு தான் வந்து have verb. hasம் haveம் present, had வந்து past. அப்போ ரொம்ப சிம்பிள். has been verb ing, have been verb ing. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்து present perfect continuousக்கு இருக்குது. அப்போ past perfect continuousக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான், had plus been plus verb ing. ஸோ இதுதான் டோட்டல் டென்சஸே இவ்வளோ தான். இந்த நான் சொன்ன முதல்ல இருந்த 4 ஸ்ட்ரக்சரில் இருந்து தான் இது டிவைட் ஆகி வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக டூ வேர்ப், பி வேர்ப், ஹேவ் வேர்பை நல்லா படிச்சுட்டு இதில் வாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஃப்யூச்சருக்குள்ளே வாங்க. ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 8 டென்சஸில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு டென்ஸ் இருக்குது. இஸ்ன்னா ஓகே இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேவ்னா ஓகே இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேட் அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஓகே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு டென்ஸ் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் மட்டும் என்னென்னா வில் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை போதும், அது ஃப்யூச்சர் அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப பழைய காலங்களில் வில், ஷேல் அப்படின்னு 2 யூசேஜ் இருந்தது. இப்போ எல்லாத்துக்குமே வில் தான் யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் வில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷேல் வந்து வேறு சில இடங்களில் டென்ஸுக்காக இல்லை, வேறு இடங்களில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வில் அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த 4 டென்ஸ்லேயுமே பயன்படுத்த போகிறாங்க. சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாத்துலேயுமே வில் வரப்போகுது. அப்போ வில்லுங்கக்கூடிய ஒரு வார்த்தையே ஃப்யூச்சரை சொல்லிடுங்கிற பொழுது வேறு எந்த விதமான ஹெல்ப்பும் இதுக்கு தேவையில்லை. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டைட்டிலில் உள்ளதை பார்த்துக்கோங்க. டூ ப்ளஸ் வேர்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா வில் ப்ளஸ் வேர்பு, வில் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்பு வந்துட்டனால இது வந்து ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு அர்த்தமாயிரும். ஒன்ஸ் அகெயின் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள டைட்டில் பார்த்துக்கோங்க. பி வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. பிஏ இஸ்ஸாக மாற்றினா தான் அது வந்து ப்ரெசண்ட்டு, ஆராக மாற்றினா தான் ப்ரெசண்ட், வாஸாக மாற்றினா தான் அது வந்து பாஸ்ட்டு. பிஏ அப்படியே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா வில் பி வேர்ப் ஐஎன்ஜி. பிஏ எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ராவாக அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டென்ஸை வந்து ஆல்ரெடி வில்லுங்கிற வேர்டை வந்து ஃப்யூச்சர் டென்ஸு சொல்லிடுது. அதனால் தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி அதர் வேர்ட் டு மென்ஷன் டென்ஸ், அதுவே போதுமானது. அப்போ பர்ஃபெக்டும் அதே மாதிரி தான். ஹேவ் அப்படிங்கிற அந்த ரா வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு நாளும் வில்லுக்கு அப்புறமா ஹேஸோ ஹேடோ வராது, ஹேவ் மட்டும்தான் இருக்கும். வில் ஹேவ் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுவும் வில்லோட தான் இருக்கும். வில் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி. இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ வில்லுங்கிற வேர்டே நமக்கு வந்து டென்ஸுங்க ரொம்ப கிளியராக சொல்லிடுது.
இந்த பாக்ஸை நல்லா எழுதி பாருங்கள். அப்போ தான் டென்ஸில் எரர் இல்லாமல் எழுத முடியும். கிராமரில் எது இல்லாமன்னா கூட நம்ம ரிட்டன் இங்கிலீஷ் ஓரளவுக்கு என்னத்தையோ ஒப்பைத்தலாம். பட் டென்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல அழகான ஒரு லாங்குவேஜை எழுதவே முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு டென்ஸுக்கும் 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வந்து 2 சப்ஜெக்ட் வச்சுக்க போகிறோம். ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலருக்கும் இன்னொரு சப்ஜெக்ட் ப்ளூரலுக்கும் ஒரே ஒரு வேர்பு ப்ளே அப்படிங்கிற வேர்பை வச்சுக்கிட்டு இந்த 12 டென்சஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிங்குலர் வேர்ட் ஹீ அப்படிங்கிறது, ப்ளூரல் வேர்டு தேன்னு யூஸ் பண்ண போகிறோம். ப்ளேங்கிறத அப்ளை பண்ணி நம்ம ஆக்ஷன் வேர்பு ப்ளேங்கிறத அப்ளை பண்ணி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா டூ வேர்ப் ப்ளஸ் வேர்பு. இது ஏற்கனவே நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். டூ அண்ட் டஸ்ங்க இருக்கும். அப்போது ஹீ யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஹீ வந்து சிங்குலர், அப்போ நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும்? டஸ் ப்ளஸ் வேர்ப். அது நம்ம டூ வேர்பை ஒன்ஸ் அகெயின் போய் பாருங்கள். டஸ் வந்ததுன்னா வேர்பு கூட எஸ் சேர்த்துக்கலாம். ஹீ பிளேஸ். தே வந்து ப்ளூரல், இது வந்து டூ வரும். டூ வந்ததுன்னா டூவை எந்த வார்த்தை கூட ஆட் பண்ணாலும் அந்த வார்த்தை சேஞ்ச் ஆகாது. தே ப்ளே. ஸோ ஹீ பிளேஸ், தே ப்ளே. பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம டிட் யூஸ் பண்ண போகிறோம். டிட் ப்ளஸ் வேர்ப். டிட்டை வந்து வேர்பு கூட ஆட் பண்ணும்போது அதை பொதுவாக ஈடி போட்டுக்கலாம். ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். அதை படித்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஈடி போட்டுக்கலாம். ஹீ பிளேட், தே பிளேடு. இது வந்து சிங்குலருக்கும் டிட்டு தான், ப்ளூரலுக்கும் டிட்டு தான். கண்டினியூஸ் டென்ஸ் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இஸ், ஆர், ஆம் 3 வேர்ட் இருக்குது ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. ஹீ வந்ததுன்னா சிங்குலர், அப்போ இஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹீ இஸ் பிளேயிங், ப்ளே கூட ஐஎன்ஜி போட்டுக்கிறோம். தே வந்து ப்ளூரல், ஸோ ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். தே ஆர் பிளேயிங். ஐக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆம் யூஸ் பண்ண போகிறோம். ஐ ஆம் பிளேயிங். பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம்னா வாஸ், வேர் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஹீ வாஸ் பிளேயிங். ஹீ வந்து சிங்குலருங்கிறதுனால ஹீ வாஸ் பிளேயிங். தே வந்து ப்ளூரல் அப்படிங்கிறதுனால தே வேர் பிளேயிங். பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹேஸ் பிளேய்டு. ஹீ சிங்குலருங்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளேய்டு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ளே பிளேய்டு, பிளேய்டு அப்படி தான் அதனோட ஃபார்ம் இருக்கும். அதனால் தேர்ட் ஃபார்ம் வந்து ஈடி போட்டு தான் இருக்கும். தே ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். தே ஹாவ் பிளேய்டு. பாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேட் மட்டும்தான் இருக்குது. சிங்குலருக்கும் ஹேடு தான், ப்ளூரலுக்கும் ஹேடு தான். அப்போ ஹீ ஹேட் பிளேய்டு, தே ஹேட் பிளேய்டு. இது கொஞ்சம் புரியாதவங்க ப்ரீவியஸ் ஸ்லைடை நல்லா படிச்சுட்டு இது வாங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் ஹேவ் வேர்ப் இருக்குது. அப்போ ஹீ ஹேஸ் பீன் பிளேயிங், தே ஹாவ் பீன் பிளேயிங். ஹீ சிங்குலர், ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தே ப்ளூரல், அதனால் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஹீ ஹேட் பீன் பிளேயிங், தே ஹேட் பீன் பிளேயிங். இங்கே சிங்குலர் பாஸ்ட்லாம் சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஹேட் தான். ஸோ ஹேட் பீன் பிளேயிங். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் வந்தீங்கன்னா வில் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வில்லும் வேர்ப் அப்படியே போட்டால் போதும். அப்போது ஹீ வில் ப்ளே, தே வில் ப்ளே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஹீ வில் பி பிளேயிங், தே வில் பி பிளேயிங். இங்கே வில்லை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே பியை யூஸ் பண்ணிவிட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஹீ வில் ஹாவ் பிளேடு, தே வில் ஹாவ் பிளேடு. ஏன்னா முதல் ரெண்டை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹாவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஹேஸோ ஹேடோ வராது ஒரு நாளும். ஹீ வில் ஹாவ் பிளேடு, தே வில் ஹாவ் பிளேடு. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து ஹீ வில் ஹாவ் பீன் பிளேயிங், தே வில் ஹாவ் பீன் பிளேயிங். அப்படியே அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நீங்கள் வந்து நல்லா தரோவாக படித்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இட் வில் பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாச்சுன்னா லைஃப் லாங்காக அந்த டென்ஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். ப்ரிப்பேர் வெல்.